டேய் என்னடா சொல்கிறீங்க, மிட்வீக் எவிக்ஷனா? ஐயோ! அப்போ இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கலவரம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ வியானா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவனையும் தூங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு, அதாவது நான் பேசிகிட்டு இருக்க இந்த டைம் தான் சொல்கிறேன், பயங்கரமான ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மொக்க வாங்கினது தான் வந்து மிச்சம் அப்படிங்கிறது தான். ஸோ மிட்வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு 2 பேர் வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, அரோரா, கானா வினோத் மற்றும் வியானா வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த ரெட் கார்டு மேட்ரை பற்றி சில பிரேக்கிங்கான ஒரு ஃபேக்ட்ஸை வந்து வியானா வந்து உடைச்சாங்க. அதாவது ரெட் கார்டு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்ஷுக்கு கை வச்சு தள்ளியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து கேமுக்குள்ளே தான் இருந்திருக்கும், கேம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க வந்து காலை வச்சு ஒரு புஷ் கொடுத்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னொடனே, அப்புறம் அந்த பலூன் உட்காந்து சொல்லிச்சு இந்த மாதிரி, ஆமாம் அது பார்க்கும்போது வெளியே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு. கரெக்டு தான். ஏன்னா அவங்க பண்ணது வந்து காலில் தப்பு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து நம்ம வியானாவும் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் சாண்ட்ராவும் நடித்தாலும் இவங்களும் வந்து செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கானா சொல்கிறார் அப்போ ஒரு வார்த்தை, இவங்க தான் உட்காந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த சாண்ட்ரா. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை, அது எவிடெண்ட்டாக அந்த கார் டாஸ்கில் தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வியானா வந்து, ஆமாம் அதை நான் பார்த்தேன், நீங்கள் அதை ஃபீல் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிளான்டு ஸ்கெட்ச் பை சாண்ட்ரா. கொஞ்சம் தூண்டி விட்டு அடுத்து அவங்க வார்த்தையை விட்டு தள்ளி விட்டு, அப்போ சாண்ட்ரா சைடில் வந்து கேட்டோம்னா, எனக்கு என்ன தெரியும், அவங்க தள்ளி விடுவாங்க தெரியுமா, அவங்க தள்ளி விட்டாங்கன்னா நான் அதை கேமை மாற்றிட்டேன் அப்படின்ற. அப்போல்லாம் சபரி வந்து மீச்சுனே கண்ணெலாம் வீங்கின பிறகு, எனக்கு ஒன்று ரெட் கார்டே கொடுக்கணும், என்ன இப்படி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இல்லை பேனிக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே படுத்து, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா மாதிரி இப்படி வெட்டியிருந்தான்னு வைங்க, வேறு லெவலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். இதை வந்து சரியாக பண்ண தெரில பார்வதிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் இங்கே வியானா வந்து போட்டு உடைக்கிறாங்க. கானா வினோத் வந்து சாண்ட்ராவுடைய முகத்தையும் கிளிக்கிறாப்புல. ஸோ இதுதான் ரெட் கார்டு விஷயம். ஓகே, ஸோ இப்படி தான் வெளியே போயிட்டுருக்குங்கிறத ஓரளவுக்கு ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட. 2 விதமாக போகுது. பாரதியோடைய தப்பும் வந்து இருக்குது, கமலனுடைய தப்பும் இருக்குது, சாண்ட்ராவுடைய நடிப்பு அப்படிங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க வியானா. சரியா? அது மட்டும் இல்லாமல் 2 எவிக்ஷன் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து உண்மையிலே மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரியை போய் எழுப்பி பார்க்குறாங்க, வாடா சபரி அப்படின்னு சொல்லிட்டு. சபரி வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டேன், நான் அதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே என்ன நீ இப்படி சொல்கிற, என்னப்பா வா கூப்பிட்டா நீ வரணும்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை வர முடியாது, இல்லை கன்ஃபெஷன் ரூம் திறந்தா இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் முன்னாடியே சொல்கிறாங்க, நான் சாண்ட்ராவையும் சபரியை எழுப்பி பண்ண போகிறேன், ஸோ கன்ஃபெஷன் ரூம் வந்து திறந்தவங்க நம்ம எழுப்பி விட்டு வரேன்னு சொல்லிட்டு சபரியை எழுப்பி விடும்போது சபரியே வந்து வரமாட்டேன்ட்டான். திருப்பி வெளியே பார்க்குறாங்க, டே வாடா சாண்ட்ரா போய் எழுப்பணுன்றாங்க, வரவே மாட்டேன்றே போய் விளையாடாது அப்படின்னு. பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து வந்து சபரி நம்பவே இல்லை, நீ என்ன தேவைன்னு சொல்லிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா எழுப்புவாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா பயந்துடுச்சு. வியானா வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஓகே இவனும் நம்ம மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு சௌரிய வரமாட்டேன்னொடனே அவன் ஏஞ்சி போய் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டான். அப்போ மிட்வீக் எவிக்ஷன் சொல்லி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க, அது வந்து வியானாவுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா சாண்ட்ராவும் போய் எழுப்பிவிடுவாங்க, ஸோ அப்படி எழுப்பி விடும்போது சாண்ட்ராவுக்கும் வியானாவுக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசி வந்து கேமரா முன்னாடி சொல்லிட்டாங்க, புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. இன்றைக்கி சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் சாண்ட்ரா கிட்ட, பட் நாளிலேருந்து நாங்கள் வந்து ஜாலியாக விளாட போகிறேன், ஏன்னா இது வந்து செலிப்ரேஷன் வீக்ஸு, ஸோ நான் தான் கண்டிப்பாக ஜாலியாக தான் இருப்பேன், ஸோ மக்கள் என்னை சப்போர்ட் பண்ண நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பருத்திமூட குடவுனில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுடைய கருத்துக்கு இதில் சொல்லுங்கள். நான் கூட சாண்ட்ராவை சபரியும் தூக்கிட்டாங்க, நான் செமையாக இருக்குன்னு பார்த்தேன், அது உண்மையாக இருந்துடக்கூடாதா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சொல்லி